அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வில் ஆய்வுரை வழங்க ஒப்புக்கொண்ட சகோதரர் மகாலிங்கம் அவர்களே, அவர் வந்திருக்காரான்னு தெரியல. அடுத்து எனக்கு முன் அருமையாக ஒரு நூலை அறிமுகம் செய்த ஆசிரியர் செல்வம் அவர்களே, இந்த நூல்கள் எழுதிய இந்த நான் அறிமுகம் செய்யக்கூடிய நூலையும் இதற்கு முன்பு வாசிக்கப்பட்ட நூலையும் எழுதிய இணையர்களான லட்சுமி நாராயணன் அவர்களே, வத்சலா அவர்களே, இந்த நிகழ்வை அழகாக ஒருங்கிணைத்து என்னை இந்த நிகழ்வுக்கு அறிமுகப்படுத்தி இங்கே இந்த பொறுப்பை ஏற்க வைத்த நண்பர் பாண்டியராஜ் அவர்களே, இந்த அந்தகக்கவி பேரவையினுடைய நிர்வாகிகளே, இந்த நிகழ்வை இப்போது கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்களே, அதோடு பிற்காலத்தில் யூடியூபில் கேட்கவிருக்கக்கூடிய நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அந்தகக்கவி பேரவை 9 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது அப்படின்றது உண்மையிலேயே மகிழ்ச்சியாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது. ஒரு சின்ன சின்ன அமைப்புகள், எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்குது. சிறிய அளவில் இருக்கக்கூடிய அமைப்பு தொடர்ச்சியாக இயங்குவது என்பது உண்மையிலேயே பெரிய விஷயம். அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது 61வது கூட்டம் என்றால் சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 6க்கும் மேற்பட்ட கூட்டங்களை நடத்தி இருக்கிறீங்க அப்படின்றப்ப அது உண்மையிலேயே பெரிய விஷயம் என்றுதான் நினைக்கிறேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதோடு இந்த 2 நூல்களுமே தமிழ்நாடு அரசினுடைய தமிழ் வளர்ச்சி துறையினுடைய பரிந்துரையின் பேரில் வெளியாகி இருக்கின்றன என்ற வகையில் அவர்களுக்கும் தமிழ் வளர்ச்சித்துறைக்கும் நன்றி. அதோடு நம்முடைய நம்முடைய அந்தகக்கவி பேரவையினுடைய ஆய்வு தொகுப்பு தமிழ் வனம் என்பது தமிழ்நாடு அரசினுடைய நூலகத்துறையின் வெளியீடாக நூலகத்துறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, நூலகங்களுக்கு அது கோரப்பட்டிருக்கிறது அப்படின்ற வகையில அதிலும் அந்த நூலகத்துறைக்கும் நன்றி. இப்போ நான் அந்த நூலுக்குள்ள வர்றேன். பொதிகையில் பூத்த மலர்கள், பொதிகையில் மலர்ந்த மலர்கள், வத்சலா லட்சுமி நாராயணன் அவர்கள் எழுதியிருக்காங்க. மொத்தம் அச்சு பக்கங்கள் எத்தனை அப்படின்னு எனக்கு சரியா தெரியல. இதுல நம்ம எடுத்து படிக்கும்போது, நம்ம டாக் எக்ஸ்ட்ரா மாத்தி படிக்கும்போது 83 பக்கங்கள் இருக்குது. இதுல 20 கட்டுரைகள் இருக்குது. ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரிதான் இது வெவ்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேறு இடங்களில் இவங்க வாசித்த ஆய்வு கட்டுரைகளுடைய தொகுப்பு. சங்க இலக்கியங்கள் தொடங்கி பாரதியார் வரைக்கும் நிறைய கட்டுரைகள் தந்திருக்காங்க. சங்க இலக்கியங்களை பத்தி கட்டுரை எழுதியிருக்காங்க. அடுத்து திருக்குறள் பற்றி இருக்குது, ஆழ்வார் பாசுரங்களை பற்றி கட்டுரை இருக்குது, அடுத்து முக்கூடர் பள்ளு பற்றி கட்டுரை இருக்குது, பாரதியார் பற்றி கட்டுரை இருக்குது. இப்படி இன்னுமே இக்கால கவிதைகளையும் அல்லது திரைப்பட பாடல்களையும் சேர்த்திருந்தாங்கன்னா இன்னும் தற்காலம் வரைக்கும் கூட கட்டுரைகள் வந்திருக்கும், இப்போது வரை வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இதுல 5 கட்டுரைகள் சங்க இலக்கியங்களை பற்றி இருக்கிறது. சங்க இலக்கியங்களை பற்றி இருக்கக்கூடிய கட்டுரைகளையும் சேர்த்து, அதுலயும் சில கட்டுரைகளை சேர்த்து 6 கட்டுரைகள் பெண்களை பற்றிய கட்டுரைகளா இருக்குது. 4 ஆளுமைகளை பற்றி அவங்க பேசியிருக்காங்க. ஒன்று ஔவையார், அடுத்து வெள்ளி வீதியார், அடுத்து பாரதியார், அடுத்து வாசுப மாணிக்கம். அந்த 4 பேரை பற்றி அவங்க பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான கட்டுரைகள் நிறைய இருக்குது. முதல் கட்டுரை சங்க இலக்கியத்தில் இறை வழிபாடு அப்படின்றதுல இருந்து தொடங்குது. இயற்கையை வழிபட்ட மனிதன் எப்படி அடுத்து உருவ வழிபாட்டுக்கு வந்தான், நடுகள் வழிபாடு, அடுத்து அப்படியே உருவ வழிபாட்டுக்குள்ள எப்படி வர்றான் அப்படின்றத பற்றிய முதல் கட்டுரை இருக்குது. அடுத்து நான் எதிர்பார்த்தது ஐயனார் வழிபாடு பற்றிய கட்டுரை. ஐயனார் குறித்த இலக்கிய பதிவுகள் இருக்குது அப்படின்றது அது ஒரு பெரிய தேடலாகத்தான் இருந்தது. எனக்கு அந்த பிடித்த கட்டுரைகள் எல்லாமே டக்கு டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரியல. அது பிடித்திருந்ததுனால என்னவோ அதுல இன்னுமே நிறைய தகவல்களை கொடுத்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயனார் குறித்த கட்டுரைகள், ஐயன் அப்படின்ற வார்த்தை சொல் நம்மகிட்ட இருக்குது, ஐயர்ன்ற சொல்லும் நம்மகிட்ட இருக்குது. ஐயனார் அப்படின்ற சொல் ஒரு ஒரு வித்தியாசமான சேர்க்கை அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். அப்ப இந்த இது பற்றி கட்டுரை தரமாக இருக்கிறது. இது குறித்து இன்னும் நிறைய ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அடுத்து முத்தொள்ளாயிரம் பற்றி ஒரு கட்டுரை இருக்கிறது. முத்தொள்ளாயிரத்தில் அந்த கைக்கிளை, அது பற்றி ஒரு கட்டுரை இருக்கிறது. இந்த கட்டுரை கொஞ்சம் எனக்கு முதலில் வருத்தமாகத்தான் இருந்தது. ஏன்னா தொல்காப்பியத்தில் கைக்கிளை என்பது ஆண்களுக்குரியது என்று இலக்கணம் வகுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து சங்க இலக்கியங்கள்ல புறநானூற்றுல அது மீறப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஆசிரியரே சொல்றாங்க. 2 பாடல்கள், பெண் ஒருத்தவங்க சோழ நலங்கிள்ளியை புகழ்ந்து அவர் மீது காதல் கொண்டு பாடுவதாக இருக்கிறது. பெண்ணுக்கு ஒருதலை காமம் என்பது இல்லை என்று தொல்காப்பியர் சொன்ன பிறகு அடுத்த சில காலத்துல சங்க இலக்கியத்துல இது கொண்டு வரப்பட்டிருக்கு சொல்றாங்க.
முத்தொள்ளாயிரத்தில் இது பெருமளவு மீறப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்தொள்ளாயிரத்தில் இது மீறப்பட்டிருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரியதா என்ற ஒரு வருத்தம் எனக்கு இருந்தது. ஏன்னா புறநானூறுல அந்த பெண் தான் எழுதுறாங்க, அதனால அது அவங்களுடைய விருப்பம் சம்பந்தப்பட்டது. முத்தொள்ளாயிரம் அப்படிப்பட்டதா என்பது குறித்து எந்த ஒரு தகவலும் இல்லை. கடைசி அவங்களே அதுல சொல்லியிருக்காங்க, அரசர்கள் அரசர்களை புகழ்வதுதான் இதுல முக்கிய நோக்கமாக இருக்கிறதே தவிர காதல் முக்கிய நோக்கமாக இல்லை. அந்த பெண்கள் அரசரை காதலித்தார்களா என்றும் தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசர்களை புகழ்வதுன்னு அவங்க நாகரிகமா எழுதியிருக்காங்க. அரசர்களுக்கு கிளுகிளுக்கு பூட்டுவதாகத்தான் இந்த மாதிரியான நூல்கள் எழுதப்பட்டன. உலா என்ற ஒரு நூல் ஒரு வகை வருவதற்கு இதெல்லாம் ஒரு அடிப்படையாக அமைந்தது. 7 பருவ மகளிரும் உங்களை காதலிக்கிறாங்க அரசர் சொன்னோன்னு அரசர் மனம் குளிர்ந்துருவாரு, பரிசு பொருட்கள் தந்துருவார் என்ற வகையில தான் இருந்தது. அடுத்தடுத்து அப்படிதான் நிலைமை மாறியது என்று எனக்கு தோன்றுகிறது. அந்த முத்தொள்ளாயிரம் கட்டுரை அவங்க எழுதிய பிறகு எனக்கு அந்த வருத்தம் நீங்கியது. ஆனால் அடுத்த கட்டுரை, இன்னொரு கட்டுரை எனக்கு வருத்தமாகத்தான் இருந்தது, உங்களுக்கும் வருத்தமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இன்று ஞாயிற்றுக்கிழமையும் கூட சிலருக்கு புரட்டாசி மாதம் என்பதால் அந்த வருத்தம் இல்லாமல் இருந்திருக்கக்கூடும். புலால் மறுத்தல் பற்றிய ஒரு கட்டுரை. திருக்குறளில் புலால் மறுத்தலை பற்றி எப்படி பேசுகிறது திருக்குறளும் பிற இலக்கியங்களும் வள்ளலார் உட்பட எப்படி பேசுகிறார்கள் என்பது பற்றிய ஒரு கட்டுரை இருக்கிறது. அடுத்து நான் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்டுரை இது தமிழர் திருமணம் பற்றிய கட்டுரை. தமிழர் திருமணம் பற்றிய கட்டுரையில ஏற்கனவே அந்த ஜல்லிக்கட்டு பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. அதுலயும் அவங்க தெளிவா எழுதியிருக்கிறாங்க, பெண் வீட்டார் தான் அந்த ஜல்லிக்கட்டை ஏற்பாடு செய்தார்கள் ஒரு காலகட்டத்தில். ஏன்னா அந்த முல்லை நிலத்தில் வாழ்ந்தவர்கள் அந்த பெண் கொடுப்பதற்கான ஒரு போட்டியாக அல்லது பெண் கொடுப்பதற்கான ஒரு தர நிர்ணயமாக அந்த ஜல்லிக்கட்டை கருதினார்கள் அப்படின்ற வகையில அந்த அந்த ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது என்று எழுதியிருக்கிறார். அதே போல திருமணமும் பெண் வீட்டாரால் தான் முடிவு செய்யப்பட்டது அப்படின்னு எழுதியிருக்காங்க. திருமணம் பெண் வீட்டாரால் தான் முடிவு செய்திருக்கிறார்கள். அதுக்கு நிறைய சான்றுகள் கொடுத்திருக்காங்க, திருமண சடங்குகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்றது. அதுக்கு முன்னாடி மணக்கொடை என்பதே ஆண் வீட்டார் பெண் வீட்டாருக்கு கொடுப்பதாகத்தான் இருந்தது. மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டார் கொடுக்கறதா தான் இருந்தது. இது குறித்தும் கூட ஒரு பாடல் இருக்கிறது குறுந்தொகையில், அம்மா வாழி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்ப்போர் இருந்தனர் கொல்லோ, இந்த பாடல் எழுதியிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய எழுதியிருந்தார்கள். இப்போது நிலைமை மாறி இருக்கிறது. மாப்பிள்ளை வீட்டார் தான் பெண்களை பார்ப்பதற்கு, அதை மறுப்பதற்கும் ஏற்பதற்குமான உரிமையை அதிகமாக பெற்றிருக்கிறார்கள். ஆனால் காலமாற்றம் இப்போதெல்லாம் நிறைய பார்க்க முடிகிறது. பொருளாதார வளர்ச்சி காரணமாக மீண்டும் பெண் வீட்டார் மாப்பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைக்கு மாறி இருக்கிறது என்பதில் மகிழ்ச்சி. ஆனால் இன்னும் சிலவற்றை எழுதியிருக்கலாம் என்று தோன்றுகிறது. அதாவது இப்போது 20ஆம் நூற்றாண்டில் முக்கியமாக சுயமரியாதை திருமணம் என்று தமிழ்நாட்டில் ஒரு புது முயற்சி நடந்தது. அது குறித்தும் இதுல எழுதி இருந்திருக்கலாம். இன்னுமே அந்த சைவர்கள், சில சைவ பற்றுமிக்கவர்கள், தமிழ் பற்றுமிக்கவர்கள் திருக்குறள் உள்ள இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம் இவற்றை சொல்லி திருமணம் முடிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன, முறைப்படுத்தப்பட்ட அமைப்புகள் இருக்கின்றன. அதே மாதிரி தேவார பாடல்களை பாடி, முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவர் இருக்கும் வண்ணம் கேட்டால், இந்த மாதிரி பாடல்களை பாடி திருமணம் நடத்தக்கூடிய அமைப்புகளும் இருக்கின்றன. இது குறித்தும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம் என்று தோன்றுகிறது. இது ஒரு ஆலோசனை மட்டும்தான், எந்த வகையிலும் குறையாக தயவு செய்து தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இந்த மாதிரி தமிழர் திருமணம் குறித்த கட்டுரை இருக்கிறது. அதற்கு முன்னதாகவே நான் சொல்லியிருக்க வேண்டும், குறுந்தொகையில் இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்களை பற்றி வேறு 5 கட்டுரைகள் இருக்கின்றன. குறுந்தொகை பற்றி நிறைய கட்டுரைகள் இருக்கின்றன. இந்த குறுந்தொகையில் வெள்ளி வீதியார் பற்றி அவங்க அழகா சொன்னாங்க. வெள்ளி வீதியாரில் அந்த 2 உவமைகள் ரொம்ப முக்கியமானது. நான் இந்த உவமைகள் வந்துடணும்னு தேடிக்கிட்டே இருந்தேன். நமக்கு பிடித்த ஒன்று எல்லா இடங்களிலும் மீண்டும் மீண்டும் பார்க்கும்போது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். அந்த வகையில் அந்த உவமைகள் இருந்தன. கன்று முன்னாது களத்திலும் படாது நல்லான் தீம்பால் நிலத்து உட்காங்கு என்ற அந்த உவமையும், அடுத்து அதே போல கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உலங்கள் போல என்ற உவமையும் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு படைப்பு திறன். அதெல்லாம் விரிவாக இருந்தது. இன்னொன்று இவங்க செய்தியில் நான் புதிதாக தெரிந்து கொண்டது, அந்த பார்வை ரொம்ப மாறுபட்டதாக இருந்தது. ஆண்கள் பாடல் எழுதும்போது ரொம்ப கடுமையான சொற்களை பயன்படுத்துறாங்க, ரொம்ப புரிந்து கொள்வதற்கு கடினமானதாக பயன்படுத்துறாங்க. பெண்கள் அப்படி இல்லை, மிக எளிதாக ஒன்றை சொல்லி விடுகிறார்கள். அவங்க சொல்லக்கூடிய உவமைகளும் எளிமையா இருக்கின்றன. சங்க இலக்கியத்திலேயே எல்லா உவமையுமே மிக எளிமையா இருக்கும், நடக்காத ஒன்றெல்லாம் இருக்காது. ஒரு காப்பியங்கள் மாதிரி, வட இந்திய காப்பியங்கள் மாதிரியோ இல்ல பின்னாடி வந்த தமிழ் காப்பியங்கள்
சொன்னது மாதிரி நடக்க இயலாததெல்லாம் ஓமையாலாம் கொண்டு வர மாட்டாங்க. சங்க இலக்கியத்தில் இயல்பான ஓமை தான் இருக்கும். இதுலயும் பெண்களுடைய ஓமைகள் மிகவும் எளிதாக இருக்கிறது. அதற்கு காரணங்களையும் மிக அழகா சொல்லிட்டாங்க. எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டா படிக்க மாட்டேன் யாரும். அதனால அதையும் சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதான். அகவன் மகளை பாட்டு சொல்லியிருந்தாங்க. அகவன் மகளே அகவன் மகளே மணவுக்கொப்பன்ன நன்னெடுங்கூந்தல் அகவன் மகளே அகவன் மகளே பாடுக பாட்டே பாடுக பாட்டே அவர் நன்னெடுங்குன்றம் பாடிய பாட்டே என்று மிக எளிமையான பாடல் அது. அதே மாதிரி நோமேன் நெஞ்சே நோமேன் நெஞ்சே பாடலும் மிக எளிமையான பாடல். இப்படி மிக எளிமையான பாடல்களை தரக்கூடியவர்களாக பெண்பார் புலவர்கள் இருந்தார்கள் என்பதை அவர் சொல்லியிருந்தாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரையாக இருந்தது. இது இந்த கட்டுரைகள்லாம் எனக்கு பிடித்திருந்தது. அடுத்தது இன்னொன்று வானொலி பற்றிய ஒரு கட்டுரை. வானொலி பற்றிய ஒரு கட்டுரை என்றவுடன் இதுவும் எனக்கு நிறைய எதிர்பார்ப்புகளை தூண்டியது. ஆனால் அது இன்னும் இப்போது வரைக்குமான அந்த வானொலியுடைய சூழலை அவர் எழுதியிருக்கலாமோ என்று தோன்றுகிறது. அது எழுதவில்லை. வானொலி நிறைய நமக்கு பயனளித்திருக்கிறது. தமிழ் சூழலுக்கு நிறைய பயனளித்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக நமக்கு பார்வைமாற்றனாளிகளுக்கு நிறைய பயனளிக்கக்கூடியதாக வானொலி இருந்திருக்கிறது என்றால் அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த மாதிரி நிறைய பயனளிக்கக்கூடிய வானொலி குறித்து நாம் இன்னும் விரிவாக ஆய்வு செய்து யாராவது ஒரு தனியாக ஒரு நூல் எழுதினால் கூட மகிழ்ச்சியாக இருக்கும் என்றுதான் நினைக்கிறேன். அந்த 20 கட்டுரைகளுமே வெவ்வேறு பொருண்மைகளில் மிகச்சிறப்பாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்பதில் எந்த அளவும் ஐயமில்லை. இதுல எனக்கு 2 வேண்டுகோள்கள் உங்களிடம் இருக்கின்றன. முதலாவது வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த நூல் எழுதக்கூடிய இந்த மாதிரி நிறைய தொகுப்பு நூல்கள் மிகச்சிறப்பானவை. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் ஆய்வாளர்கள் ஒரு மிகச்சிறிய ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு, இப்போது ஒரு வானொலி அப்படின்னா அந்த வானொலியிலையும் ஒரு சின்ன அளவிலான ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு பொருண்மையை எடுத்துக்கொண்டு அதற்குள் தீவிரமாக நாம் ஆராய வேண்டும். ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ்லாம் சங்க இலக்கியத்தை தாண்டி நகரவே மாட்டார். அதுக்குள்ளேயே நிறைய எழுதிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி நிறைய ஆய்வுகளை நம்மவர்கள் மேற்கொள்ள வேண்டும். இது அவங்களுக்கு வத்சலா அவர்களை மட்டும் நான் சொல்லலை. வத்சலா அவர்கள் இந்த நூலை தொகுப்பது என்பது மிகப்பெரிய வேலை. நான் இதை எந்த அளவிலும் சிறிதளவு கூட குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் இந்த அகன்ற பணியும் நமக்கு முக்கியம், ஆழமான பணிகளும் நமக்கு முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை எடுத்துக்கொண்டு அதில் தீவிரமாக ஆராய்பவர்களாக நம்மவர்களாக வேண்டும் என்பது இது என்னுடைய முதலாவது வேண்டுகோள். இரண்டாவது வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த நூல் உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த நூலை உருவாக்கியதற்கு இவங்க எப்படியெல்லாம் உழைத்தார்கள், இது பற்றி நாம் ஒரு நாள் அந்த கதையில பேசணும். இந்த மாதிரி ஏற்கனவே பேசியிருக்கீங்களான்னு தெரியல, இது பற்றி நாம் பேசணும். இவங்க மற்ற ஏற்கனவே நம்மவர்கள் நூல் வெளியிட்டவர்களோ இது குறித்து நம்ம பேசணும். ஏன்னா ஒரு பார்வை உள்ளவராக நூல் எழுதுவது வேறு, பார்வையற்றவராக நூல் எழுதுவது வேற. இப்ப கணினி இருக்கு, நம்மளும் எழுதலாம் அல்லது படிக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். இந்த நூல் வந்தப்ப கூட ஒரு 2021 அந்த நேரத்துல கூட கொரோனா காலகட்டத்துல தான் நமக்கு கொஞ்சம் அதிகமா இந்த தொழில்நுட்பத்துல தேர்ச்சி அதிகமா எல்லோருக்கும் வந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கு முன்பு இந்த அளவுக்கு எல்லோரும் எழுதியிருப்பாங்களான்னு தெரியல. அதோடு இவங்களும் எழுதியிருக்காங்க. நன்றி உரையில கார்த்திக் என்ற தம்பிக்கு நன்றி. இந்த நூலை எனக்கு அதாவது எல்லா நூல்களையும் திரும்ப திரும்ப வாசித்த கார்த்திக்கு நன்றின்னு எழுதியிருக்காங்க. அப்போ வாசிக்கிறது எப்படி சிரமமா இருந்தது, அதை உங்களுடைய வாக்கியமா உங்களுடைய தொடரா மாற்றி எழுதுவது எப்படி நடந்தது, இதுல என்னென்ன சிக்கல்கள் இருந்தது, அச்சுக்கு போகும்போது அதுக்கப்புறம் வந்த பிழைகள், இந்த வடிவமைப்பெல்லாம் முக்கியம். அது குறித்த நம்முடைய செயல்பாடு என்ன, இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் விரிவாக வத்சலா அவர்களோ நாராயணன் அவர்களோ அல்லது மற்றவர்கள் நூல் வெளியிட்ட மற்றவர்களோ இது குறித்தெல்லாம் பேசினால் நன்றாக இருக்கும். அது மற்றவர்களுக்கும் பயனளிக்கும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அடுத்து இன்னொன்று நான் சொல்ல நினைத்த முக்கியமான விஷயம், இதுல முதல்ல அந்த அந்த நூலை சமர்ப்பணம் அப்படின்னு இருக்குல்ல, அந்த சமர்ப்பணம் யாருக்கெல்லாம் சமர்ப்பித்திருக்கிறார்கள், நன்றியுரை, இதெல்லாம் பார்த்தால் நெகிழ்வாக இருக்கிறது. மனிதன் ஒரு சமூக விலங்கு அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் சொல்வார். அந்த சமூக விலங்காக இருக்கக்கூடிய மனிதன் பொதுவாகவே அப்படின்னா நம்ம இன்னும் எந்த அளவுக்கு குடும்பத்தை தாண்டி நம்ம வெளியில போக வேண்டி இருக்குது, என்னென்னவெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம், எப்படியெல்லாம் நம்முடைய யார் யாருடைய உழைப்பெல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது, யார் யாருடைய அரவணைப்பெல்லாம் தேவைப்படுகிறது என்று சிந்திக்கும் போது அது உண்மையிலே நிகழ்வாக இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் நன்றி செலுத்துவதற்கு ஒரு நல்ல களம் வத்சலா அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் அவர் நன்றி செலுத்திவிட்டார். நமக்கு அப்படி ஒரு களம் கிடைக்கவில்லை. வத்சலா அவர்களுக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லாத்தையும் புறந்தள்ளிவிட்டு நம்ம அப்படியே போயிருந்திருக்கலாம். இல்லை,
அவர்களுக்கெல்லாம் நன்றி செலுத்தியிருக்கிறீங்க. உண்மையிலேயே அது மகிழ்ச்சியான நிகழ்வான ஒன்றாக இருக்கிறது. இது இது பற்றியும் நாம் உண்மையிலேயே விரிவாக பேச வேண்டியிருக்கிறது. 20 மலர்கள், வித்தியாசமான மலர்கள், இவற்றை பற்றி என்னால் முடிந்த அளவில் ஒரு சுருக்கமான அறிமுகத்தையும் திறனாய்வையும் வழங்கி இருக்கிறேன். இதில் நான் எந்த ஒரு அளவிலும் உங்களை குறைத்து மதிப்பிடவில்லை, ஆலோசனைகளை கூறியிருக்கிறேன். எல்லோரும் அடுத்தடுத்த நூல்களை வெளியிட்டு நம்மை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த அந்தக கவி பேரவைக்கும் குறிப்பாக பாண்டியராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.